நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதிக்காக நாம் இப்போது வந்திருக்கக்கூடிய இடம் மேல்கூடலூர் கோக்கால் என்ற பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கோக்கால் மலை பகுதியிலே கடந்த 2-3 நாட்களாக இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களெல்லாம் இந்த பகுதியிலே இருக்கின்ற வீடுகளெல்லாம் விரிசல் விட்டிருக்கிறது தொடர் மழையின் காரணமாக என்ற தகவலை அரசு அதிகாரிகளுக்கும் இன்னும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிவித்து வந்தார்கள். இந்த தகவல் கூடலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அரசு அதிகாரிகள் மூலமாக நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ராசா அவர்களுக்கு அறியப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் என்னும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கடமை வீரர் க ராமச்சந்திரன் அவர்கள் தெரிந்து இதற்கான முன் ஏற்பாடுகளை செய்வதற்கு அரசு அதிகாரிகளுக்கும் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கூடலூர் நகராட்சி அதிகாரிகளுக்கும் நகரமன்றத்தினுடைய தலைவர் துணை தலைவர் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர்களெல்லாம் திறமைப்பட பணியாற்றி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு நேரடியாக அரசு அதிகாரிகளும் இன்னும் நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமலா அவர்களும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் சின்னவர் என்று அழைக்கப்படுகின்ற திரு சிவராஜ் அவர்களும் மற்றும் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் திருமதி வாணி அவர்களும் உடனடியாக நேரடியாக சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்றும் அங்கிருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றது என்று இந்த முதியோர் இல்லமான ஆசபவன் பகுதியில் உள்ள 43 முதியோர்கள் ஆதரவற்றவர்களை மீட்டு கிருஷ்ணா புஷ்பகிரி தொரப்பள்ளி என பல காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் என்றும் இவர்களை வாகனத்தின் மூலமாக பத்திரமாக அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என்றும் கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பரிமலா அவர்கள் துணை தலைவர் சிவராஜ் அவர்கள் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் வாணி இன்னும் நகரமன்ற உறுப்பினர் வெண்ணிலா அரசு அதிகாரிகள் கூடலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரக்கழக செயலாளர் இளம்சிங்கம் சா இளஞ்செழியன் மற்றும் துறை செயலாளர் என்றும் அன்பு நெஞ்சம் ஜாபருல்லா போன்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்து அனைவரையும் பாதுகாப்பாக வாகனத்திலே ஏற்றி வாகனங்களை ஏற்பாடு செய்து தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் தேவைப்படுமே ஆனால் மைசூர் பகுதியிலும் முதியோர் இல்லத்திலே கொண்டு சென்று தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வழிவகைகளை செய்வோம் என்று நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற
திரு பரிமலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். ஏன் அப்படி முன்னாடி வந்துட்டு இருக்க? நீ கொடை விட்டு வெளில போடுறல, நீ இங்கிட்டு கொண்டு போ. அங்கே அரவிந்த் இங்க வாங்க. அரவிந்த் இங்க வாங்க. துளசி இல்ல, துளசி எங்க? கோக்கால் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஆசா பவனத்திலே இருக்கின்ற 43 ஆதரவற்ற முதியோர்களை சரியான இடத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா அவர்களும் நீலகிரி மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கடமை வீரர் கா ராமச்சந்திரன் அவர்களும் நீலகிரி மாவட்ட அரசு அதிகாரிகளும் நிர்வாகிகளும் கேட்டிருக்கிறார்கள் என்றும் அதற்கான பாதுகாப்பை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த கோக்கால் பகுதியில் இது மட்டும் அல்லாமல் 18 வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகளும் ஆபத்தான நிலையில் விரிசல் விட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்றும் இதற்கான நடவடிக்கை உடனடியாக அரசு எடுக்கும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெருந்தலைவியாக இருக்கின்ற பாசத்திற்குரிய தலைவி பரிமலா அவர்களும் துறை தலைவர் சிவராஜ் அவர்களும் கூடலூர் நகரக்கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் போன்றவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். பின்னாடி இருக்க முன்னாடி இன்னும் மேல விடுங்க. அங்க ஒரு கை பிடிங்கண்ணா, அப்படியே தூக்கி பின்னாடி 2 பேர் இருக்கீங்களா? போதும் வெரி குட். கொஞ்சம் மேலையா? கொஞ்சம் வீல் சேர மாத்துங்க. சுந்தரண்ணா கை இது எங்க கொண்டு இனி அடுத்த பகுதியை நாம் தொரப்பள்ளி இருவயல் பகுதியிலே பார்க்கவிருக்கிறோம்.